ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் என்னுடைய கோகுலாஷ்டமி தின நல்வாழ்த்துக்கள்ங்க. ஸோ கோகுலாஷ்டமி வந்து எங்களுக்கு கனடாவில் வந்து ஃப்ரைடேவே, சாட்டர்டே வந்து கிருத்திகை ரெண்டும் தனித்தனியாக வருது. பட் இந்தியாவில் வந்து ரெண்டுமே சேர்ந்து வருதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஃப்ரைடே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபுல் விரதம் அன்றைக்கி நான் ஆக்சுவலாக கோகுலாஷ்டமிக்கு ஈவினிங் படைச்சிட்டு தான் நான் சாப்பிடுவேன். காலையிலேருந்து வந்து குழந்தைக்கு மட்டும் ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் தான் அவருக்குமே ஏதாவது லஞ்செல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பொறுமையாக வந்துட்டு நான் ஈவினிங் ஒரு 3 மணிக்கு மேலே பிரசாதம் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து அவல் பொங்கல் தான் செய்ய போகிறேங்க. ஸோ அவல் பொங்கலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். ஒயிட் அவலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு வெல்லத்தை வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பேரலாக பண்ணிங்கன்னா ஈஸியாகவே பண்ணிடலாம். அவல் பொங்கலும் ரொம்பவே சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அதை தான் இன்றைக்கி நான் நெய்வேத்தியமாக வைக்க போகிறேன். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து முக்கியமாக கிருஷ்ணருக்கு 5 பொருட்கள் தான் நம்ம வந்து நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. பால் சார்ந்த 5 பொருட்கள், பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இந்த 5 பொருள் வச்சு மோஸ்ட்டாக வந்து படைப்பாங்க. ப்ளஸ் நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் செய்யலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு அவல் பொங்கல் செய்யலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவல் பொங்கலுக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஒரு பக்கம் ரெடி பண்ணி முடித்தா தான் நான் வந்து சஞ்சுக்கு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி அவனை வந்து இது பண்ண முடியும். அவன் தூங்கிட்டு இருக்கான். ஸோ தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அவனை ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பாதெல்லாம் போட்டுட்டு அப்புறமா வந்து ஃபுல்லாக படைக்கிறதுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணணும். ப்ளஸ் அவங்களுக்குமே இன்றைக்கி ஒர்க்கிங்கன்றதுனால சுத்தமாக அவரால் அங்கேருந்து எழுந்துக்கவே முடியல. ஒரே பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ நானே தான் எல்லாமே பண்ணுறதா இருந்தது. ஃபைனலி பிரசாதம் செஞ்சு முடிச்சிட்டேங்க.